கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 121:2. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். விசுவாசிகள் ஆமேன்னு சொல்லுங்கள். ஒத்தாசை வரும் பருவம் நேராகவும் கண்களை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒத்தாசை கொடுக்கும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கார். அவர் நம்ம காலத்தை தள்ளாடவே விட மாட்டார். ஏன்னா உங்களை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அப்போ தேவன் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அதனால் உருவாக்கினவர், உலகத்தை படைத்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். அவரிடத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். நீங்கள் எதற்காக காத்திருந்தாலும், என்ன தேவைக்காக ஜெபித்து கொண்டிருந்தாலும் தேவன் இன்றைய தினமே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். இந்த தினத்தில் ஒரு ஒத்தாசை அவர்கிட்ட உங்களுக்கு கட்டாயம் வரும். விசுவாசிங்க. விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்கி தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாய், சமாதானமாய், மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.